தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கடைகளுக்கு மூட்டை இறக்குவது ஏற்றுவதற்கும் ஒரு 3 ரூபா வீதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தேதியில் பெட்ரோல் டீசல் விலை ஏறிய காரணத்தினாலும் மற்றும் விலைவாசி காரணத்தினாலும் குறைந்தபட்ச கூலி கூட அரசு மாவட்ட ஆட்சியை நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச கூலி இல்லாத காரணத்தினால் குறைந்தபட்சம் டிஎன்சிசியில எல்லாம் மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. அது 50 கிலோ மூட்டை. இங்க இவங்க இருக்கிறதே நாங்க இருக்கிறது 50 கிலோ மூட்டை, அவங்களுக்கு 40 கிலோ மூட்டை தான். ஆக 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு சொல்லுவதாக இருக்கிறார்கள். அந்த 10 ரூபாய் இல்லாவிட்டாலும் அதுல 1 ரூபா 2 ரூபா குறைச்சிக்கிட்டா கூட நாங்கள் வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச கூலியான 6 ரூபாய் இல்லை 7 ரூபாய் அடிப்படையில் கொடுக்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடரும். ஒரு 300 பேர் இருப்பாங்க. எல்லாம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை குடோன்ல இருக்கிறவங்களும் வேலை நிறுத்தத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேத்திலிருந்து ஆரம்பிச்சோம், தொடருது. இன்னைக்கு சாயந்தரம் சொல்றேன்னு இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் சொல்ல இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் தொடர்ந்து வேலை நிறுத்தம் நடக்கும்.